கைஸ் ஃபைனலி சிற்பக்கடல் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக ஆடி 1 முடிஞ்சு ஆடி 1, 2, 3, 4 ஆடி 5ஆம் தேதி வந்திருக்கோம். என்ன சொல்கிறது, சிலையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா சிலையுமே புக் ஆயிடுச்சு மொத்தமாக. ஸோ பின்னாடி பார்த்தாவே தெரியும் கூட்டம் எவ்வளோ பைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கேமரா ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளும் சிலை புக் பண்ணியாச்சு. நிறைய பேர் வாக்கின் வந்துட்டே தான் இருக்குது. இன்னொரு ஆடி 18 வரைக்கும் ஆஃபர் சொல்லியிருந்தார் அண்ணன். ஆனால் ஆடி 18 வரைக்குமே சிலை இருக்குமான்னு தெரியல. இப்போவே ஒரு 30 சிலை தான் அதிகபட்சம் புக் ஆகாமல் இருக்குது. எல்லாமே புக் ஆயிடுச்சு. அதனால் சிலை புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முதலே வந்துட்டு புக் பண்ணிடுங்க. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குற, போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கேமரா ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எங்கே என்னெல்லாம் சிலை புக் ஆயிருக்கேன்னுட்டு ஒரே வீடியோவை தான் போடுவோம். இது இடையில நம்ம வந்துட்டு பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ போடுவோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நான் கேமரா ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக முன்னாடியே தான் நம்ம இருக்கோம். வண்டி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. கார்லலாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆடி 1 அப்போவே நிறையா சிலை புக் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு பைக் பார்க்கிங்லேயே ஃபுல்லாக நிறுத்திருக்காங்க. ஏகப்பட்ட சிலை புக் ஆகிருக்குங்க. ஆக்சுவலாக நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 18 அடியில் தான் பார்த்தோம். சிலையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்கள், எல்லா பக்கம் பைக் புக்கிங்கில் தான் இருக்குது. சாரி, சிலை புக்கிங்கில் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரே வீடியோ ஃபுல் வீடியோ போட்டுறேன் பாருங்கள். ஸோ போகலாங்களா? ஸோ புக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்கலாம். அண்ணா யூடியூப்லேருந்து வந்திருக்குங்கண்ணா. சிலை புக் பண்ணி வச்சுங்களாங்கண்ணா? ஓகே. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? மேவானிங்களாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சிலையெல்லாம் இருந்ததுங்களா? சூஸ் பண்ணியிருக்குமா இல்லை முதலே புக் ஆகிடுச்சு? ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஸோ சிலை நிறைய பேர் புக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கேயே வந்திருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை ஆல்ரெடி வந்து நம்ம 2-3 சிலை புக் பண்ணதுனால உள்ளே புக் பண்ணியிருக்கோம். அதனால தான் உள்ளே போயிட்டு என்னென்ன சிலை இருக்குன்னு. ஸோ இங்கே ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள்கிட்டே கேட்கலாம். எல்லாம் புக் பண்ணிட்டே தான் போயிருக்காங்க. ஸோ இங்கேயும் புக் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டே கேட்கலாம். மறுபடியும் பைக்கெல்லாம் நிறுத்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் புக் பண்ணுறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. வாக்கின்லேயே தான் இருக்காங்க. அதாவது போகும். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சின்ன சத்தி அண்ணன் இருக்கார். ஸோ உள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே புக் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே 862 டோக்கனில் தான் இருக்குது. சில ஃபுல்லாகவே புக் ஆகிருக்கு எல்லாமே. நான் பேசுகிறதுக்கு இங்கே பாருங்க, இது வந்து அந்த அண்ணன் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சிவனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அபிஷேக கணபதினு சொல்லியிருந்தார். ஸோ அந்த சிலை ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே புக் ஆகிடுச்சுங்க. ஒரு சிலை கூட இல்லை. ஸோ நம்ம பசங்களும் அங்கே தான் இருக்காங்க. வாக்கின் ஃபுல்லாக உங்களுக்கு மேலேருந்து கீழே பார்த்தாவே தெரியும். எல்லாமே புக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கேயே புக்கிங்கில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக புக் பண்ணியிருக்காங்க. எல்லா சிலையுமே ஆக்சுவலாக நிறையா சிலை புக் ஆகிடுச்சுங்க. இந்த பெரிய சிலையிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக டோக்கன் போட்டு தான் வச்சுருக்காங்க. எல்லா சிலையுமே முடிஞ்சது. ஆக்சுவலாக நமக்கே இந்த வருஷம் சிலை இல்லைங்க. சின்ன சிலை தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பெரிய விநாயகர், இங்கே ஒரு விநாயகர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லா சிலையுமே புக் ஆகிடுச்சு. இது ஒரு விநாயகர்னால் புக் ஆகாமல் இருக்குது. ஸோ புக் பண்ணணும்னு நினச்சா கூட வந்து புக் பண்ணிக்கணும் முதல்ல. இது ஒரு பெரிய விநாயகர் புக் பண்ணியிருக்காங்க. தாமரை போட்ட விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பக்கம் வருது. இது புக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்பர் போட்டு தாங்க இருக்குது. மொத்தமாக ஃபுல்லாக நம்பர் போட்டே தான் வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ மொத்த சிலையுமே உங்களுக்கு புக் ஆகிருக்குங்க. எல்லாமே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்துடலாம். பின்னாடி போயிட்டு அப்படியே மேலே ஏறிக்கலாங்க. கிட்டத்தட்ட இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய விநாயகருங்க. எல்லாமே 20 அடி வரைக்கும் இருக்குதுங்க. எல்லா சிலையுமே முடிஞ்சதுங்க மொத்தமாக. ஸோ சிலை புக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டேலே இவ்வளோ கூட்டம். ஆக்சுவலாக மற்ற நாளே வந்து புக் பண்ணிட்டாங்க. இந்த சிலை தாங்க நம்ம பார்த்துருந்தோம். இது ஃபைனலாக புக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு. ஸோ மொத்தமாக எல்லா விநாயகருமே புக் ஆகிடுச்சுங்க. ஒன்று கூட இல்லை. ஆர்ச்சிலேருந்து எல்லாம் புக் ஆகிடுச்சு. ஆர்ச்சு கூட வந்து இந்த வருஷம் வைக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாம் புக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக புக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எல்லா விநாயகருமே. இதெல்லாம் ஃபைனல் ரவுண்டே போட்டாச்சுங்க. கலரிங்காக ரெடியாக இருக்குது எல்லாமே. இந்த பக்கம் எல்லாமே ஆக்சுவலாக பாம்பே மாடலில் போய் பார்த்துட்டு அதுலேயும் ஃபைனல் பண்ணி காமிக்கிற மாதிரி. பாம்பே மாடல் நிறைய புக் ஆகிருக்கு. இந்த விநாயகர் வேணால் இன்னும் அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த ரதத்தில் இருக்கிறது அப்படியே இருக்குது. ஃபைனலாக உங்களுக்கு வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ அடுத்த செக்ஷன் இதுங்க.
ஸோ பாம்பே மாடல் விநாயகர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே போய் காமிக்க பாருங்க. ஆக்சுவலாக எல்லாமே புக்கிடு தான். சிலையே பார்க்காம புக் பண்ணுறதுன்னா நம்ம சிற்பக்கடல் தான். அந்த அளவுக்கு வந்து சிலையே பார்க்காமையே எல்லாருமே புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சிலை ரேட்டு கம்மி, டிமாண்டு சிலை, அதனாலேயே ஃபுல்லாகவே எல்லா பக்கம் சிலை போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு விநாயகர் இருக்குது. ஆக்சுவலாக இது நல்ல அருமையாக இருக்குது, புக் ஆகிருக்கு இந்த விநாயகர். ஸோ அந்த அபிஷேக கணபதி இங்கே ஒன்று ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஃபுல்லாக இதுலேயும் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. ஸோ மேலே பாருங்கள், இதுலேயும் புக் ஆகிடுச்சு, இங்கேயும் புக் ஆகிடுச்சு, இங்கேயும் புக் ஆகிடுச்சு. எல்லா புக்கிங் தாங்க. இதெல்லாம் ஃபாரின்லேருந்து என்ன ஸோ பாம்பே மாடல் விநாயகர். பாம்பே மாடலுங்க பாருங்க, 47 நம்பர் போட்டிருக்காங்க. எல்லாமே புக் பண்ணிட்டாங்க, ஒன்று கூட இல்லைங்க. இதில் வந்து நம்ம இந்த கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஸோ அந்த சிலையை மட்டும் காமிக்கிறோம். 2-3 சிலை மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விநாயகர் புக்காக இருக்குங்க. இது பாம்பே மாடல் விநாயகர். இதில் 2 விநாயகர் இருக்குங்க ரதமாக. ஆக்சுவலாக இது வந்து சூரியம்பாளையத்துக்காரங்க பார்த்துட்டு இருந்தோன்னு சொன்னாங்க. இந்த விநாயகருங்க சூரியம்பாளையத்துக்காரங்க பார்த்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், அன்னப்பறவமாக இருக்குன்றது இது புக்காக இருக்குங்க. பெரிய விநாயகருங்க. ஸோ ஃபுல்லாக ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். கிரீடத்து மேலே இருக்கிறது. ஸோ பெரிய விநாயகர் ஒரு 20 அடி பக்கம் இருக்குங்க. 2 இதில் எல்லாமே பெரிய பெரிய விநாயகர் தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் 2-3 புக்காக இருக்குது. புக் ஆகாமல் கொஞ்சம் சிலையெல்லாம் இருக்குது. இது பாருங்கள், நல்லா கம்பீரமாக இருக்கிற விநாயகருங்க. இது இருக்குது உங்களுக்கு. இந்த மயில் புக் ஆயிடுச்சு. ஸோ சிலை பார்க்க வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஃபைனல் பண்ணியாச்சு. இங்கே எல்லாமே முடிஞ்சாங்க. அடுத்து மேல்குடோன் போயிட்டு அப்படியே ஒரு விசிட் வந்துடலாம். மேலே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. எனக்கு அப்படியே மேலே போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அச்செல்லாம் பாருங்கள், அச்செல்லாம் பாம்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நிறையா. ஸோ இங்கே கீழே வந்து நிறைய சிலை புக் ஆகிருக்குங்க. அப்படியே கீழே போயிட்டு மேலே ஏறினோம்னா கரெக்டாக இருக்குது. எல்லா பக்கம் சுற்றி பார்த்துடலாம். சில இங்கேயே பாருங்கள், சிலை எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஊர்பட்ட சிலை அச்சே பாருங்கள் எத்தனை பெருசு இருக்குன்ட்டு. அச்சில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கேயும் புக் பண்ணியிருக்காங்க. வாக்கின் தான் ஊர்பட்டதுங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க நிறையா. கண்டிப்பாக எடுக்கிறேண்ணா. ஸோ இவர் தான் அந்த புக்கிங் ஸ்டாஃபு. ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுங்க அப்படியேங்கண்ணா. ஓகேங்க. எத்தனை சிலைண்ணா புக் ஆகிருக்கு இப்போ? இங்கே 500-1000 சிலை புக் ஆகிருக்கு. இன்றைக்கி வாக்கின் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் புக்கிங் எவ்வளோ ஆயிருக்குங்க? 100 சிலை 200 சிலை புக் ஆகிருக்கு. ஓகேண்ணா. ஸோ கைஸ், இன்றைக்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சிலை புக் ஆகிருக்கு. பார்த்தாவே தெரியும், நம்பர் இல்லாத சிலையே இல்லை. எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாமே நம்பர் போட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு விநாயகர் அருமையாக இருக்கார். பட் அது புக் ஆயிடுச்சுங்க, 2ஆம் நம்பர். எல்லாமே புக் பண்ணியாச்சு ஃபைனலாக. நம்ம போயிட்டு மேலே இருக்கிற விநாயகர்லாம் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளோட விநாயகர் சதுர்த்தி அப்டேட் பிளாக் எல்லாமே வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பாக வந்து ஆவணி மாதத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ போட்டுருவோம். அதுக்கு வரைக்கும் நம்ம இந்த வீடியோ தான் கடைசியாக போடக்கூடிய வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது, அதனால தாங்க. ஸோ அப்படியே மேலே போய்ட்டு ஆக்சுவலாக மேலே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கட்டு. மேலே போய்ட்டு என்னென்ன வீடியோ இருக்குன்னுங்கிறது பார்த்துடலாம், எத்தனை சிலை புக்காக இருக்குன்னுங்கிறது பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ அப்படியே போகலாங்க. நகர்றது கூட உள்ளே போகிற கூட இடையில அந்த அளவுக்கு பயங்கரமாக என்ன சொல்கிறது கூட்டம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலை அதிகமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் உள்ளே போக முடியல, அந்தளவுக்கு கூட்டங்க. ஸோ மிஷினில் இங்கேயே வச்சுட்டார் அண்ணன். ஸோ டக்குன்னு டேபிளில் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ மேலே போயிட்டு சிலையை பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க. இங்கெல்லாம் ஒரு 10 to 12 அடி சிலை வரைக்கும் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தாவே தெரியும், எல்லாமே புக் ஆனது தாங்க. ஃபுல்லாக புக் ஆகிருக்கு. மேலே ஒரு சில இது மட்டும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே புக் ஆகிடுச்சுங்க. மொத்தமாக ஒரு சிலை கூட இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லாக புக் ஆகிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டே இருக்கார், அண்ணா வர போகிறாரு. ஆனால் எப்படிண்ணா சிலை எல்லாமே முடிஞ்சுதாண்ணா? எல்லா சிலையும் முடிஞ்சு இன்னொரு 1 வீக்கில் மொத்த சிலையும் முடிஞ்சிடும். எப்படி தாங்கண்ணா? இன்றைக்கி எத்தனை சிலை கிட்டத்தட்ட புக் ஆகிருக்குண்ணா?
நல்லா வந்துட்டே தான் இருக்காங்க. வாக்கிங் காலையிலேருந்து வாக்கிங் தான். ஓகேண்ணா. சரி. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சிலை புக்காக இருக்குங்க. ஃபுல்லாக எல்லாமே புக் இருந்தால் சொல்லியிருக்காங்க. அப்படி இது வெளியே போயிட்டு சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ தண்ணி குடிக்கிறனா தண்ணி குடிச்சிக்கலாம். எல்லாமே இருக்குங்க. ஸோ நிறைய விநாயகர் இதுலேயும் உள்ள இருக்குங்க. ஸோ இங்கேயும் உள்ளே பார்த்தா தெரியுதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அந்த ரேஞ்சு திரு விநாயகருங்க. ஐந்து வாகன கட்டப்பதி இந்த மாதிரி போட்டதுங்க. எல்லாமே புக் ஆயிடுச்சுங்க. ஒரு சிலை கூட புக் எல்லாமே இல்லை. எல்லாம் நம்பர் போட்டு பெயிண்டிங் ரெடியாக இருக்குங்க. அதை இப்போ இங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு சில விநாயகர் தான் இருக்குது. பட் அதுவும் புக் ஆகிடும் இன்னைக்கு இல்லைங்க. பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கே இதெல்லாம் ஆல்ரெடி முதலே பார்த்து வச்சு விநாயகருங்க. ஃபைனல் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இங்கே நம்மளும் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. கீழே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒட்டியிருப்பாங்க எல்லாமே. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலைக்கிட்ட ஒரு ஆள் கண்டிப்பாக நின்று இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மறுபடியும் அடுத்த சிலை வந்து உடனே புக் ஆயிரும். அதனாலே தான் நீங்கள் பாருங்கள் எல்லாமே புக்கிங் தாங்க. ஸோ எல்லாமே புக் ஆகிடுச்சுங்க மொத்தமாக. நல்லா பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் அடுத்தது இந்த பக்கம் போகலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டெப்பு இது தான். இதில் வந்து 2வது குடோன் நம்ம சின்ன சக்தி என்ன போகிறாரு. ஸோ பிஸியாக இருக்காங்க. நிறையா சிலை புக்காக இருக்குது. அதனால் அப்படியே ஒவ்வொரு சிலை இதுலேயும் பார்க்கலாங்க. நம்ம சிறுவலூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு புக் பண்ணியிருக்காரு சிலை. ஸோ அதே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேங்க. கிட்டத்தட்ட எல்லாமே புக் ஆகிடுச்சு. ஒரு 2-3 சிலை தான் புக் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலை ஏதோ ஒரு 2 சிலை வந்து இங்கே கலர் செம்மையாக இருக்குது. ஒரு புக்காக நம்ம சிறுவலூர் சிலை புக் பண்ணது இவங்க. அவர் பேர் விஷ்ணு. யாராச்சும் சிறுவலூர்காரங்க பார்த்தா சொல்லுங்கள். ஸோ அவர் தான் அங்கே போகிறாரு பாருங்க. ஸோ இந்த விநாயகர் தாங்க. ஸோ ஓகேங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஃபைனல் பண்ணல. எல்லா விநாயகருமே புக் ஆகிடுச்சுங்க. ஒரு சிலை கூட இல்லை. ஃபுல்லாக புக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். மொத்த சிலை புக் ஆகிடுச்சு. 1.5 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போவே காலையிலேருந்து இன்றைக்கி ஒரு 100-150 சிலை பக்கம் புக் ஆகிருக்குங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக. ஸோ எல்லாமே புக் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக புக் பண்ணியிருக்காங்க சிலை எல்லாமேங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறையா சிலை புக் ஆகிருக்குங்க எல்லாமே. ஸோ நம்ம விநாயகர் அங்கே இருக்கார் பாருங்கள். நம்ம கணபதி காமிக்கிறேங்க. கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கணபதியை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் விநாயகர் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கணபதி இவர் தாங்க. ஸோ 2வதாக இருக்கார் பாருங்கள். இதுதான். ஏன்னா இந்த டைம் சிலையே கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு 7 அடியில் நம்ம கணபதியை கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம கணபதி அப்படியே காமிக்கிறேங்க. ஸோ இவர் தாங்க நம்ம கணபதி. ஸோ எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். ஓகேங்க அப்படியே போயிட்டு பின்னாடி என்னென்ன சிலையெல்லாம் இருக்குது என்னங்க பார்த்து ஃபைனல் பண்ணிடலாம். ஏன்னா சின்ன சிலைக்கு வரைக்கும் வந்தாச்சு. 3/4 சிலை முடிஞ்சது எல்லாமே. ஸோ வாக்கின் தான் ஊர்பட்ட வாக்கின். சரிங்கண்ணா அப்படி கண்ணா. ஸோ ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டே இருக்குது. சரிங்க பார்த்தாவே தெரியும். ஆக்சுவலி இதுதான் நாங்கள் ஃபைனலாக பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்க்க ஹைட்டு கம்மியாக இருந்ததுனால ஸோ வேறு சிலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பெயிண்டிங் பண்ணிட்டு நிறையா சிலை இருக்குங்க. ஸோ சிலை ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு. பார்த்தாவே தெரியும் நினைக்க. ஒரு சிலை கூட இல்லைங்க. எல்லா சிலையும் புக் ஆயிடுச்சுங்க. மொத்த சிலையும் புக் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு நாள் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இடையில வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் ஃபுல்லாக. ஸோ நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் தான். அதனால் அவங்க கூட்டிகிட்டு போகணும். அதனால தாங்க. சரிங்க அப்படியே நம்ம கீழே ஃபைனல் பண்ணிட்டு கிளம்பலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு விநாயகர் புக்காக இருக்கு. ஸோ ஓகேங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.